வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுன் மேட்டுத்தெரு மஸ்ஜித் முகமது பள்ளிவாசலில் வைத்து நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மீரான் நூரி நோன்பு பெருநாள் உரை நிகழ்த்தினார். இந்த சிறப்பு தொழுகையில் தலைவர் அமீர்ஜான் பாய், செயலாளர் ரபீக், பொருளாளர் ரப்பானி மற்றும் நிர்வாகிகள் மற்றும் திரளான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டனர். கண் பார்வையே இழந்து போகிறார். அவ்வளவு பாசம் நேசம் தன்னுடைய மகன் மீது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கவலையிலிருந்து மீட்டெடுக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றிலே ஒரு கருவை சுமக்கிறார். கருவுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அதை சுமப்பதற்கு ஒரு ஆண் வேணுமே, அந்த துணை இல்லை. அல்லாஹ்வுடைய ரூஹினால் ஊதப்பட்டு, ஜிப்ரீல் மூலமாக ஊதப்பட்டு வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமக்கிறார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த கவலையில் ஆழ்ந்து போகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தஹஸன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, மௌன விரதம் இருங்க அப்படிங்கிறான். நீங்க நோன்பு இருங்கன்னு சொன்ன மாதிரி மௌன விரதம் இருங்க அப்படின்னு சொன்ன அமைதியா இருக்கிறாங்க. நான் நோன்பாளி, யாரிடத்திலும் பேச மாட்டேன். அவங்க நோன்பு அதுதான். அல்லாஹ் அவர்களை கவலையிலிருந்து மீட்டெடுத்தான். இப்படி நம்முடைய வாழ்விலும் பல்வேறு கவலைகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னாலும் கூட நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல அதை ஒப்படைக்கணும். நீங்க நம்ம கவலை நமக்கு பெருசா தெரியும், நம்ம கவலை நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நம்மளை விட இன்னொருத்த என்ன செய்வான்? மிகப்பெரிய கவலை உள்ளே புதைத்து வைத்திருப்பான். அப்போ யாரையும் போய் ஆராயக்கூடிய சூழல் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்? நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கின்றான். இந்த மகிழ்ச்சியான தினங்களை போன்று எல்லா நாட்களும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கவலைகளை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது, வளர்க்கக்கூடாது. சோறு போட்டு ஆளை வளர்த்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? எனக்கு ஒரு கவலை இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அது பெருமையாக சந்தோஷமாக சொல்லி நான்லாம் எவ்வளவு கவலைகளை சுமந்து வந்திருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஈதுல் ஃபித்ர் சிறப்பு தொழுகை மஸ்ஜித் முகமது பள்ளிவாசலில் வைத்து, திருநெல்வேலி டவுன் மேட்டுத்தெரு மஸ்ஜித் முகமது பள்ளிவாசலில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. ஒரு மாத கால நோன்பு நோற்று, அந்த நோன்பு நோற்றத்தினுடைய முடிவாக இந்த பெருநாள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நல்ல தினத்தில் ஏழைகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் விருந்து வழங்கி ஈகை பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இந்த நல்ல நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த பண்டிகையை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.